கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அருமையான தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் அனைவருக்கும் சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய தேவனுடைய வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் வசனம் 34. லூக்கா 23வது அதிகாரம் வசனம் 34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சொன்ன கல்வாரி சிலுவையிலே அவர் கடைசி நிமிடத்திலே மரிப்பதற்கு முன்பதாக ஒரு ஜெபித்த ஜெபம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மன்னியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு மன்னிக்கப்படும். இயேசு கிறிஸ்து அவர் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்களிலும் அவர் ஞானஸ்நானம் பெற்று வருகின்ற பொழுது பரத்திலிருந்து, இது என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று பிதாவானவர் சொன்னார். அப்பொழுது அவர் ஜெபித்த பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. ஊழியத்தின் ஆரம்பத்தில் அவர் ஜெபித்தார். இப்பொழுது அவருடைய ஊழியத்தினுடைய கடைசி நிமிடத்திலும் தேவன் ஜெபிக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது எப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் ஜெபித்தார்? இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவை அவர்களை 30 கசையடி கொடுத்தார்கள், சிலுவை சுமக்கும்படி செய்தார்கள். அப்படிப்பட்ட அவர் கல்வாரி சிலுவையை தொங்கிக் கொண்டு இருக்கிறார். அவர் விழாவிலே குத்தினார்கள், தாடை மயிரை பிடுங்கினார்கள், கன்னத்திலே அறைந்தார்கள். இப்படிப்பட்ட அந்த கொடூரமான நேரத்தில் கூட இயேசுவானவர் என்ன சொல்கிறார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. மரண தருவாயில் இயேசு கிறிஸ்து அவர் பேசிய அந்த வார்த்தை, மரண தருவாயில் பேசிய முதல் வார்த்தை, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறார். ஜனங்களுக்காக ஜெபித்து அவர்களை துன்புறுத்தியவர்களுக்காக, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அவர் ஜெபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய ஆரம்பம் ஜெபமாக இருக்கிறது, அவருடைய முடிவும் அது ஒரு ஜெபமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த பூமியை விட்டு கடந்து செல்கின்ற பொழுது நம்முடைய மனதிலே, உள்ளத்திலே, எண்ணத்திலே ஒருவரை குறித்து கூட கசப்பு இருக்கக்கூடாது. புரியுங்களா? அதைத்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த கல்வாரி சிலுவையினுடைய மரணம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. புரியுங்களா? நம்ம வேதத்தில் பார்க்கின்ற பொழுது தன்னுடைய கடைசி நாட்களில் யாக்கோபை எடுத்துக்கொண்டால், யாக்கோபு பாருங்க, ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கு, ஈசாக்கின் குமாரனாகிய யாக்கோபு தன்னுடைய கடைசி நாட்களிலே அவர் ஆதியாகமம் 49 அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் 12 குமாரர்களையும் அழைத்து அவர்களுக்கு தன்னுடைய கடைசி வார்த்தையை ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார் என்று ஆதியாகமம் 49 அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். அதே போல மோசேயும் தன்னுடைய கடைசி நாட்களிலே உபாகமம் 32வது அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால், மரிப்பதற்கு அவர் கடைசி நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரையும் அழைத்து அவர் மோசே தன்னுடைய கடைசி வார்த்தையை பேசக்கூடியவராக இருக்கிறார் என்று உபாகமம் 32 பார்க்கலாம். 33வது அதிகாரத்திலும் அவருடைய கடைசி வார்த்தை அங்கே எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறதாக உபாகமம் 33வது அதிகாரத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதே போல தாவீதினுடைய கடைசி வார்த்தைகள் 2 சாமுவேல் 23வது அதிகாரத்தில் கடைசியாக சொல்லப்பட்ட, தாவீது சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் 2 சாமுவேல் 23வது அதிகாரத்தில் காண்பிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு காலை 9 மணியிலிருந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம் மாலை 3 மணி வரை அவர் என்ன செய்தார்? சிலுவையில் தொங்கினார் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அங்கே தன் ஜீவனை கொடுக்கக்கூடிய நேரத்தில், பிதாவே உம்முடைய கையிலே என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஜெபித்தது மட்டுமில்ல, அவர் பாருங்க, அதுக்கு முன்பதாக பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். இந்த 6 மணி நேரமும் அவர் சிலுவையில் என்ன பண்ணினார்? தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக, தன்னுடைய சிலுவையில் அறையும்படியாய் செய்த ஜனங்களுக்காக அவர் 6 மணி நேரம் சிலுவையில் என்ன செய்தார்? தன் ஜீவனை ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பதாக ஜெபித்து கொண்டு இருந்திருக்கிறார் என்று சரித்திர ஆசிரியர்கள், வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அவர் முதுகிலே
எனது முகத்திலே ஓங்கி அறைந்தாங்க, தாடி மயிரை வெட்டி வெட்டி இழுத்தார்கள், எல்லாருக்காகவும் சவுக்கடி அடித்தார்கள் என கையிலே ஆணிகளால் கடவப்பட்டார்கள். தாங்கொன்ன விதா என வேதனை அவர் அனுபவித்தினாலே அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அவர் சொல்கிறார் என்றால் அவர் ஏற்கனவே அவரை துன்புறுத்தியவர்களை அவர் மன்னித்து விட்டார் என்று அர்த்தம். புரியுங்களா? நீங்க நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு உங்களுடைய தொடர்பு பார்த்தீங்கன்னா நல்ல அரசியல் தலைவர்கள், மினிஸ்டர்ஸு, ஏன்னா ஆஃபீஸர்ஸ், நல்ல அநேக தொடர்பு உங்களுடைய செல்வாக்கு இருக்கிறது என்றால் உங்களிடத்திலே ஒருவர் வந்து உதவிக்கு கேட்கிறார், எனக்கு இந்த காரியத்தில் இந்த அரசாங்கத்து அதிகாரியுடைய தயவு தேவை என்று இது உங்களுக்கு அந்த அதிகாரி தெரிந்திருப்பதினாலே ஏன்னா நீங்கள் இதை சொன்னால் எனக்கு அந்த காரியம் இலகுவாக முடியும் என்று கேட்கிறார் என்றால் நீங்கள் முதலிலே இந்த நபருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருந்தால் தான் நீங்கள் அவருக்காக அந்த அமைச்சரிடத்திலோ மற்ற அதிகாரியிடத்திலோ சிபாரிசு செய்வீங்க. ஏன்னா உங்களுடைய உள்ளத்தில் ஏற்கனவே இவருக்கு நாம் உதவி செய்வோம் என்ற எண்ணம் இருக்கின்ற பொழுது நீங்கள் பரிந்து அவருக்காக உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதே போலதான் இங்கே இயேசு கிறிஸ்து அவர்களை ஏற்கனவே மன்னித்ததினாலே பிதாவினிடத்தில் பிதாவே இவர்களை மன்னியும் என்று அங்கே கேட்கக்கூடியவராக இருக்கிறார். புரியுங்களா? அதனால தான் வந்து பாருங்க, யூதாஸ் காரியத்து கூட அவரை வந்து என்ன செய்தான், ஏன்னா வந்து ஹி பெட்ராயின் ஆனால் ஹிம் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த அந்த யூதாஸ் காரியத்தை கூட அவர் சிநேகிதனை என்று அழைக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவ உள்ளத்திலே அவர் கசப்பை ஒருபோதும் வைத்துக் கொள்ளவே கிடையாது. புரியுங்களா? பிதாவினிடத்தில் பரிந்து பேசுவதற்கும் அவர் மன்னித்ததினாலே அவர் பரிந்து பேசுவதற்கு பிதாவினிடத்தில் பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். புரியுங்களா? அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கரத்தில், ஏன்னா நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் மற்றவர்களை எப்பொழுதும் மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். புரியுங்களா? அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்துவ மலை பிரசங்கத்தில் சொன்னாரு, சமாதானம் பண்ணக்கூடியவங்க பாக்கியவான்கள். உங்க வாழ்க்கையில நீங்க மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர்களா இருந்தீங்க, நீங்க தான் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். புரியுங்களா? அப்ப நம்ம உலகத்தில் இருக்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு சார்ந்த ரூபியாக, அதாவது சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களை குறித்து கசப்ப உள்ளத்தில் வைக்கக்கூடாது, மற்றவர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதனால தான் மத்திய 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் மலை பிரசங்கத்தில் சொல்கிறாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். நம்ம அப்ப இயேசு கிறிஸ்து பார்க்க, இயேசு கிறிஸ்து கொல்கத்தா மலையிலிருந்து சொல்கிறார். அதே போல தன்னுடைய வயதான நாட்களிலே, ஏன்னா முதிர் வயதிலே 120 வயதிலே மோசே, அருமையான மோசே, அவர் என்ன பாருங்க, நேபோ மலையில என்ன பார்த்தீங்கன்னா பிஸ்கா கொடுமுடியிலே தேவன் அவரை அந்த மலை மேலே அழைத்து கொண்டு செல்கிறார். 120 வயதிலே அந்த நேபோ இடத்துல பிஸ்கா கொடிமுடியிலே கர்த்தர் மோசே அழைத்து கொண்டு சென்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணின இந்த கானான் தேசத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஏன்னா கர்த்தர் மோசையை என்ன பார்க்கிறோம், யாத்திராகமம் 3வது அதிகாரம் வசனம் 10 எகிப்தின் கையிலிருந்து விடுவித்து மோசே கானான் தேசத்துக்கு அவனுடைய தலைமையில் அழைத்து செல்ல வேண்டும் என்று மோசைக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். எகிப்தில் 430 வருடங்கள் அடிமையாக இருந்த ஜனங்களை கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஆனால் மோசே ஏன்னா கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணி இல்லாத முதல் முறை அவர் கண்மலை பார்த்து அடிக்க சொன்னார், என்ன வந்தது, தண்ணீர் வந்தது. 2வது முறை கண்மலை பார்த்து பேச சொன்னார். ஆனால் மோசே அடித்ததினாலே, ஏன்னா தேவ ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தரை அவர் மேன்மைப்படுத்தாதனாலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியவில்லை. இருந்தாலும் தேவன் அன்புள்ள தேவன், இரக்கத்தின் தேவன், ஏன்னா அவர் என்ன செய்தாருனாக்க நேபோ மலையில பிஸ்கா கொடுமுடியிலே அவனை மேலே ஏறி செய்து அந்த கானான் தேசம் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த கானான் தேசத்தை, ஏன்னா அந்த எருசலேமை கர்த்தர் மோசேக்கு காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, சரீரப்பிரகாரம் தேசத்துக்குள்ள செல்லவில்லை என்றாலும் அவன் சரீரத்தினுடைய கண்களின் மூலமாக அந்த தேசத்தை காண்கிறான். புரியுங்களா? ஏன்னா தேவன் ஆவியாக இருக்கிறார், மனிதனுடைய ஆவி கர்த்தரின் தீபமாக இருக்கிறது. அதனால மோசே எருசலேம் கானான் தேசத்தில் போய் மறித்து தான் பரலோகம் போக வேண்டும் கிடையாது. தேவன் எந்த இடத்திலும் அவனை என்ன செய்வாரு, அந்த நேபோ பிஸ்கா கொடிமுடியில கூட அவனை கர்த்தரே அடக்கம் பண்ணினார், அவனோடு சேர்த்து கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். புரியுங்களா?
அப்ப தேவன் அந்த மோசே அந்த கடைசி நாட்களிலே அந்த கானான் தேசத்தை குறித்து கண்ணி பார்க்கிறாரு. ஆனா அந்த மலை மேலே கொஞ்சம் இடறி விழுந்தாலும் வயதான நாட்கள் கீழே விழுந்துவாரு. கர்த்தரை அழைத்து கொண்டு சென்று பிஸ்கா கொடுமுடியிலே அவனுக்கு காண்பிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே போல இங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி மரிப்பதற்கு முன்பதாக, சிலுவையில் மரிப்பதற்கு முன்பதாக மத்திய 27வது அதிகாரம் 33 கொல்கதா மலையிலே சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா மலையிலே இயேசு கிறிஸ்து ஏறுகிறார். அங்கே இருந்து கொண்டு அந்த கொல்கதா மலையில் இருந்து கொண்டு அவர் இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் அந்த பரம கானானாகிய அந்த கானானுக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர் பிதாவினிடத்திலே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று கேட்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, 40 வருடம் என்ன செய்தார் மோசே? இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். அவருக்கு கர்த்தர் கானான் தேசத்தை காண்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அந்த கொல்கதா மலையிலே நிற்கின்ற பொழுது அவர்கள் பாருங்க, ரத்தம் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிறார், ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த வேளையில கூட அவர் பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் பரம கானானுக்கு வரும்படியாக அவர் பிதாவினிடத்தில் மன்னிப்பை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால்தான் எபிரேயர் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே, எபிரேயர் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே, அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரங்களால் பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. பாருங்க, அநேக அந்த உலகத்தில் பிறந்த ஆதாம் முதல் பிறந்த எல்லா ஜனங்களையும் மகிமையிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே என்ன செய்தாரு? மன்னிப்பை, பிதாவினிடத்தில் மன்னிப்பை வாங்கி கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அதனால்தான் இயேசு கிறிஸ்து சிலுவை செய்த காரியம் உலகத்தில் எல்லா ஜனங்கள், பிறந்த ஜனங்கள், அவருக்கு முன்பாக இனிமேல் பிறக்கப் போகிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி அவருடைய பிதாவினிடத்திலே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்ன பொழுது உடனடியாக பரலோகத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரை 4000 வருடங்கள் கிட்டத்தட்ட இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் பாவங்கள் அவர்களுக்கு நிரந்தரமாக மன்னிக்கப்படலை. பாவம் மன்னிப்பதற்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே மிருகத்தை அடிக்க வேண்டும். ஒரு வருடத்திற்கு அவங்களுக்கு டெம்பரவரியாக அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கி பிதாவினிடத்தில் மன்னிப்பை கேட்ட பொழுது அப்பொழுது அவர்களுக்கு மனுக்குலத்திற்கு பரலோகம் திறக்கப்பட்டது. பரலோகத்தினுடைய கதவுகள் திறக்க ஆரம்பித்தது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் முதல் கொண்டு பூமியில இருக்கிற ஜனங்கள் இனி வரப்போகிற ஒவ்வொருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் பரலோகத்தில் பங்கு பெறுவதற்காக இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். புரியுங்களா? பரலோகத்தின் வாசல்கள் அப்பொழுதுதான் மனுக்குலத்திற்கு திறக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை கல்வாரி சிலுவையில இயேசு தொங்கியதன் மூலமாக நமக்கு அந்த மீட்பை கொடுத்திருக்கிறார், மன்னிப்பை வாங்கி கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால் தான் சங்கீதம் 32வது அதிகாரம் 1வது வசனத்திலே, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். பாருங்க, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லாருடைய மனுக்குலத்துடைய பாவத்தை எல்லாம் என்ன செய்திருக்கிறாரு? அந்த பாவங்கள் மூடப்பட்டது மட்டுமல்ல, மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதுமல்ல, நம்முடைய பாவங்கள் எல்லாம் சிந்த ரத்தத்தின் மூலமாக மூடப்பட்டு நம்மை பாக்கியவானாக மாற்றி கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மன்னிப்பின் ஜெபம் நம்மை பாக்கியவானாக மாற்றி இருக்கிறது, பரலோகத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்றி இருக்கிறது. அதனால்தான் எபிரேயர் 1வது அதிகாரம் 15வது வசனத்திலே, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்தில் இருந்த யாவரையும் விடுதலையாக்கும்படியாக. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக மனித குலம் பிறந்ததிலிருந்து அவங்க என்ன பண்ணாங்க? மரண பயத்தினாலே அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. பரலோகம் அவருக்கு திறக்கப்படலை. அதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தி நமக்கு மன்னிப்பை வாரி வழங்கி இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை ரத்தத்தின் மூலமாக பரலோகத்தினுடைய கதவுகள் மனிதனுக்கு திறக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு மன்னிப்பை வாங்கி கொடுக்கவில்லை என்றால் மனுக்குலம் நிரந்தரமாக என்ன செய்யப்பட்டிருக்கும்? நரகத்தில் அக்கினியும் கந்தகம் எரிகிற நரகத்தில் பங்கு பெற வேண்டியதாக இருந்திருக்கும். அதனால்தான் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மன்னிப்பு ஜெபம் மனுக்குலத்திற்கு பரலோகத்துடைய வாசல்களை திறந்திருக்கிறது. அதற்காக நமக்கு இயேசு கிறிஸ்துக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக
இருக்கிறோம். நாம் அந்த ஒளிமயமான தேசத்திலே ஏன்னா வந்து துதிகள் மிகுந்த ஏன்னா வந்து தேவதூதர்கள் மிகுந்த அந்த துதிகள் நீர்ந்த அந்த தேசத்திலே ஏன்னா நமக்கு பங்கு பெற நமக்கு திறப்பின் வாசல் திறக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து மரிக்கின்ற பொழுது அவர் முகத்திலே பூரண சமாதானம், மனு குலத்திற்கே என்ன பரலோகத்தில் பங்கு பெறக்கூடிய பூரண சமாதானம் இருந்தது, பூரண கனிவு இருந்தது, பூரண பாசம் இருந்தது. யாவர் மேலும் இயேசு கிறிஸ்துக்கு கசப்பு கிடையாது. ஹல்லேலூயா. அவர் மரண நேரத்திலே ஏன்னா வந்து அவர் நிதானம் உள்ளவராய் என காணப்பட்டதுக்கு காரணம் அவருடைய உள்ளத்திலே மனத்திலே இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்திலே மனதிலே யாரை குறித்தும் கசப்பு இல்லை என்று பார்க்கிறோம். புரியுங்களா? அதனால் தாவீது சொல்கிறார், என் ஆத்துமாவை ஏன் கலங்குகிறாய், என் ஆத்துமாவை எனக்குள் ஏன் தியங்குகிறாய் என்று என சொல்கிறார். அதனால்தான் புரியுங்களா பார்க்கின்ற பொழுது தேவன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மட்டும் நமக்கு பரிந்து பேசுவது மட்டுமல்ல, இன்றைக்கும் ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 26 என பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமகிழ்ச்சிகளோடு நமக்காக பிதாவின் வலது பாரிசத்திலே பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் தேவன் பிள்ளைகள் பாவம் செய்கின்ற பொழுது அவர்களுக்காக பிதாவின் இடத்திலே இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் மன்னிப்பை வழங்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால் தான் உத்தமனை நோக்கி பார்த்தால் ஏன்னா உத்தமனை நோக்கி பார்த்தாயானால், ஒரு நீதிமானை நோக்கி பார்த்தாயானால் முடிவு நேரத்தில் மரண நேரத்தில் அவனுடைய முடிவு சமாதானமாக இருக்கும். இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் கூட அநேக தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்கள், தேவனுடைய வந்து பாஸ்டர் சிஸ்டர் அநேகர் ஏன்னா வந்து அவர்கள் ஏன்னா வந்து நித்தியத்துக்குள்ளாக கடந்து செல்றாங்க. அவர்கள் பார்க்கின்ற பொழுது அவருடைய முடிவு சமாதானம் உள்ளதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்கின்ற பொழுது நம்முடைய மனதிலே உள்ளத்திலே ஒருவரை குறித்து எந்த கசப்பும் இருக்கவே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் ஏன்னா வந்து ஏன்னா மற்றவர்களோடு ஒப்புரவாகி விட வேண்டும். புரியுங்களா? யாரை குறித்தும் ஏனென்றால் நம்ம ஒப்புரவாகவில்லை என்றால் நமக்கு பரலோகத்துடைய கதவுகள் திறக்கப்படாது. இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த அந்த காரியம் என்னது வந்து பிரயோஜனம் இல்லாததாக நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன அதை ஆக்கிக் கொள்வோம், அதை பயன்படுத்திக் கொள்ளாதவாறு சென்று விடுவோம். அதனால்தான் நாம் என்ன செய்ய முடியாது, நம்முடைய மரணமும் நம்முடைய கர்த்தருடைய வருகையோ எந்த நேரம் இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. அப்படி என்றால் உள்ளத்தில் கசப்பை வைத்தவரும் இருந்தால் ஆயிரக்கணக்கான பிசாசுகளுக்கு நம்ம இடம் கொடுத்து நாம் கர்த்தருடைய வருகையில் அவருடைய வருகை துரிதமாக இருந்தாலும் எந்த நிமிடத்தில் இருந்தாலும் இல்லை என்ற மரண எண்ணத்தில் இருந்தாலும் நாம் பரலோகத்தில் செல்வதற்கு அது தடையாக இருக்கும். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை யாரோடு கூட நீங்கள் ஒப்புரவாக வேண்டுமோ, சகோதரன் சகோதரியோடு கூட, உடன் பிறந்த சகோதரன் சகோதரியோடு கூட, ஏன்னா வந்து அதே போல அப்பா அம்மாவோடு கூட, ஏன்னா மாமன் மாமியாரோடு கூட, ஏன்னா யாரோடு உங்களுக்கு இதுவரை கசப்பு இருக்கிறதோ அந்த கசப்பை எல்லாம் இந்த வேளையில எடுத்து போட்டு விடுங்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வருகையோ உங்கள் மரணமோ எந்த நேரத்தில் இருக்கலாம். நீங்கள் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும், ஆயத்தத்தோடு கூட நீங்கள் இருக்க வேண்டும், பரலோகத்தில் காணப்பட வேண்டும், கர்த்தருடைய சன்னிதானத்தில் நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க, ஸ்தேவானை பார்க்கின்ற பொழுது ஸ்தேவான் அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்தில் பார்த்தோம். ஏன்னா வந்து ஸ்தேவானை அன்றைக்கு இந்த யூதர்கள் கல்லெறிந்து கொண்டாங்க. அப்போஸ்தலன் பவுல் கூட அவனை கல்லெறிந்து கொள்கின்ற பொழுது ஸ்தேவானுடைய அங்கே காவல் காத்து கொண்டிருந்தான் என்று சொல்லுகிறார்கள். அப்ப அந்த ஸ்தேவானை கல்லெறிந்து கொண்டாங்க. கல்லெறிந்து கொள்கின்ற பொழுது அவனுடைய உள்ளத்தில் யாரை குறித்தும் கசப்பு இல்லாததினாலே அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 60வது வசனத்தில் கூட பார்க்கின்ற பொழுது அவன் என்ன செய்தான், ஆண்டவரிடத்திலே பகை இல்லாதனாலே ஏன்னா ஆண்டவர்கிட்ட சொல்றான், இவருடைய குற்றத்தை அவர்கள் மேல் சுமத்தாது இரும், ஆண்டவரே இவர்களுடைய குற்றத்தை அவர்கள் மேல சுமத்தாது இரும், என்னை கல்லறிந்து கொள்றாங்க, இவர்கள் மேல் குற்றத்தை இவர்கள் மேல் சுமத்தாது இருந்து சொன்னதுனால்தான் அவன் பரலோகத்திலே இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று ஸ்தேவானை வரவேற்றார் என்றால் அவனுடைய உள்ளத்திலே மன்னிக்கக்கூடிய சுபாவம் இருந்ததுனால்தான் தன்னுடைய மாஸ்டர் தன்னுடைய எஜமான இயேசு கிறிஸ்துவை போல ஸ்தேவான் உள்ளத்திலே யாரை குறித்தும் அவனை கல்லெறிந்து கொள்றாங்க, அப்பொழுது கூட இவருடைய குற்றத்தை இவருக்கு மேல் சுமத்தாதிரும் என்று இந்த மன்னிப்பை வாரி வழங்கியதுதான் ஏன்னா ஸ்தேவான் என்ன செய்யப்பட்டான், பிதாவுடைய இயேசு கிறிஸ்துவே தேவ சமூகத்தில் எழுந்து நின்று அவனை வரவேற்றார் என்று பார்க்கிறோம் வேத வசனத்திலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ மற்றவர்களை பூரணமாக மன்னிக்கவில்லை என்றால் உங்களுடைய முகத்தில் பிரகாசத்தை பார்க்க முடியாது. புரியுங்களா?
உங்களுடைய முகத்திலே சமாதானத்தை பார்க்க முடியாது. அதனால்தான் இந்த பூமியிலே சில காலம் நாம் வாழ்கிறோம், கொஞ்ச காலம் வாழ்கிறோம். இந்த பூமியில சில காலம் வாழ்ந்து நம்ம இந்த பூமியை விட்டு கடன் செல்கிறோம். கர்த்தர் அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பூமியிலே வாழ்வதற்கு நம்ம கொடுத்திருக்கிறார். கொரோனா வியாதிகளில் இருந்தும், விபத்துகளில் இருந்தும், பாடுகள், பிரச்சனைகள், கொள்ளை நோய்கள், அதே போல சுனாமி, சூறாவளிகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த பூமியில சில நாட்கள் வாழ்வதற்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார் என்றால், அந்த பூமியிலே ஒருவரை குறித்து கூட நம் உள்ளத்திலே கசப்பு இருக்கவே கூடாது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை ஒரு பரலோகத்தினுடைய முன் சுவையாக இருக்கிறது. பரலோகத்தில் செல்வதற்கு இது ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட். இந்த ட்ரைனிங் கிரவுண்டில் நம்ம ஃபெயில் ஆகாதபடி இருக்க வேண்டும் என்றால், ஒருவரை குறித்தும் யாரை குறித்தும் மனதிலே கசப்போ வைராக்கியம் இருக்கக்கூடாது. அதனாலே எந்த நேரத்திலும் எக்கால சத்தம் கேட்கின்ற பொழுது நம்ம மணவாளனை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால், ஒருவரை குறித்தும் உள்ளத்திலே கசப்போ வைராக்கியங்கள் இருக்கக்கூடாது. புரியுங்களா? அதெல்லாம் இல்லாட்டி நான் மரண நேரத்தில் நான் ஒப்புரவு வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கடைசி நேரத்தில் நான் சிஸ்டரோட ஒப்புரவாக போகிறேன், சிஸ்டரை எங்கே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னாக்கா, பிரதரோ எங்கே அப்படின்னு கேட்டுருந்தீங்க, அம்மாவோட அப்போடிங்கன்னா அதற்கு உங்களுக்கு நேரம் இருக்காது. புரியுங்களா? அதனால்தான் நாம் எந்த நேரத்திலும் மரணம் நிகழலாம், எந்த நேரத்திலும் வருகை இருக்கலாம். அதனால் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிமிடத்தில் யாரோரோடு உங்களுக்கு கசப்பு இருக்கிறதோ, எல்லாரையும் ஒரு பேப்பரை எடுத்து அதில் நீங்கள் எழுதுங்க. யாரோட கசப்பு இருக்கிறது, பேசாமல் இருக்கிறீங்களா, அவங்களை எழுதி அவங்களோடு ஒப்புரவாகி விடுங்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சுபாவத்தை காமிக்க வேண்டும், கிறிஸ்துவ சுபாவத்தை காண்பிக்க வேண்டும். கிறிஸ்து சிலுவையிலே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி மனுக்குலத்திற்கே மன்னிப்பை வாரி வழங்கி கொடுத்தார். அதே போல ஸ்தேவானும் இவர்களுக்கு மன்னியும் என்று தேவனிடத்தில் வேண்டினார். இதெல்லாம் நமக்கு முன்மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது. நாமும் ஆண்டவரே, என் உள்ளத்தில் நான் பரலோகத்தில் இவங்களை மன்னிக்காதனால பரலோகத்தில் நான் செல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை நான் இழந்து விடக்கூடாது. பரலோகத்தில் நுழைவதோ நுழையாதோ அது என்னிடத்தில் இருக்கிறது. அதனாலே பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பரலோகத்திலே அந்த மன்னவனோடு நான் பங்கு பெறுவதை இந்த மனிதர்களிடத்தில் ஒப்புரவாக நான் அதை இழந்து விடக்கூடாதப்பா. நான் எப்பொழுதும் பரலோகத்தில் பங்கு பெறுவதற்கு இந்த பூமியில இருக்கிற எல்லா சகல மனிதர்களோடு நான் ஒப்புரவாகி விடுகிறேன். என்னுடைய உடன்பிறப்புகளோடு, உடன் வேலை செய்யக்கூடிய நண்பர்களோடு, என்னுடைய பாஸோடு கூட, யாராரு கூட நீங்க உங்கள் உடன் ஊழியர்களோடு கூட ஒப்புரவாக வேண்டும் என்று கர்த்தர் ஆவியானவர் இந்த வேளையில உள்ளத்தில் உங்களுக்கு போட்டுக் கொண்டிருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்பொழுது நீங்கள் ஒப்புரவாகி விடுங்க. அதனால இந்த பூமியின் மேல யாரோடு உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதனால்தான் இயேசு கிறிஸ்து பாருங்க, கசப்பான காடியை குடிக்க கொடுத்தாங்க. ஆனாலும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று இயேசு கிறிஸ்து அவர்களுக்கும் சேர்த்து விண்ணப்பம் பண்ணக்கூடியவராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால்தான் பாருங்க, பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து பட்சணமும் பலவான இடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்று நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படி அவர் எனக்கு துரோகம் செய்து விட்டார், எப்படி பேசிவிட்டார், எப்படி மன்னிப்பது என்று நீங்கள் பரலோகத்திற்கு செல்லக்கூடிய அந்த வாய்ப்பை இழந்து விடாதீர்கள். அல்லேலூயா. அதனாலே இது ஒரு மனதினுடைய காரியம். உங்க மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களுடைய காரியம். அருமையான இந்த வேளையிலே நீங்கள் பரலோகத்திலே அந்த பரலோக ராஜ்யத்தில் பங்கு பெறக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை இழந்து விடாதபடி மனிதர்களோடு ஒப்புரவாக்கிக் கொள்ளுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று கேட்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய பொழுது கூட அவருடைய விழாவிலே ஈட்டியை எடுத்து ஒருவன் பார்த்தீங்கன்னாக்கா ரோமன் செஞ்சுரியன் என்று பார்க்கிறோம். குருடனாக இருக்கிற ரோமன் செஞ்சுரியன் இயேசு கிறிஸ்து அவனுக்கு கண்களில் அவனுக்கு பிரச்சனை. அப்படிப்பட்ட பிரச்சனை உள்ள அவன் பேரு லோங்கினஸ். சரிங்களா? லோங்கினஸ் என்று அவனுடைய பெயர். அப்படிப்பட்ட அந்த போர்ச்சேவகன், ரோம போர்ச்சேவகன் கண்களில் அவனுக்கு பயங்கரமான பிரச்சனை, கண்களின் நோய், சரியாக பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட அவன் இயேசு கிறிஸ்துவை விழாவிலே ஓங்கி குத்தினானாம். குத்தின பொழுது இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து கடைசி சொட்டு ரத்தமும் தண்ணீரும் பாய்ந்து வந்ததாம். புரியுங்களா? கடைசி சொட்டு ரத்தமும் தண்ணீரும் பாய்ந்து வந்தது என்று சொல்லுகிறார்கள். புரியுங்களா? யோவான் 19வது அதிகாரத்திலே 34வது வசனத்திலே ஒன் ஆஃப் த சோல்ஜர் ஆஃப் பியர்ஸ் ஹிஸ் சைடு, அவருடைய அந்த ரோம போர் சேவகன் அவருடைய விழாவிலே குத்தினான் என்று ரோமர் 19வது அதிகாரம் 34வது வசனத்தில் பார்க்கிறோம். புரியுங்களா? அதனாலே தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துடைய அவருடைய சரீரத்திலிருந்து கடைசி சொட்டு ரத்தத்தையும் கடைசி சொட்டு தண்ணீரும் போனதுனால கடைசி சொட்டு ரத்தம் போனதுனால இப்போ தண்ணீர் வந்தது என்று பார்க்கிறோம். அதனால யோவான் 7:37 ஒருவன் தாகமாக இருந்தால் அவன் உள்ளத்திலிருந்து ஜீவன நதிகள் புறப்படும் என்று சொன்னார்.
இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் பாருங்க, சிலுவையில் தொங்கும் பொழுது கூட அவர் அன்பை வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். தண்ணீர் என்பது தேவனுடைய அன்பை குறிக்கிறது. அதனால தான் ஒருவன் தாகமாக இருந்தால் அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவனான நதிகள் புறப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப தண்ணீர் வந்தது என்றால், ரத்தமெல்லாம் போய் தண்ணீர் வந்தது என்றால் தேவன் அன்பை காண்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? ரத்தம் என்பது பாவ மன்னிப்புடைய மீட்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது, விழாவில் குத்துன பொழுது ரத்தம் அவனுக்கு, அவனுடைய அந்த லாங்கமாஸ் அவனுக்கு என்ன செய்யப்பட்டது? பாவத்தை மன்னிக்கப்பட்டது. அவனுடைய காரியம், செய்த காரியம் மன்னிக்கப்பட்டது மட்டுமல்ல, ஏன்னா மன்னிப்பதற்கு அவருடைய ரத்தம் தண்ணீராய் வந்தது என்றால் அங்கே ரத்தம் வருவது, கடைசி சொட்டு ரத்தம் முடிந்து விட்டது. அவர் தன் அன்பை காண்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். சரித்திர ஆசிரியர் சொல்கிறார்கள், அவன் விழாவில குத்துன பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவ விழாவிலிருந்து ரத்தம் பாய்ந்து பீச்சு அடித்ததாம். பீச்சு அடிக்கின்ற பொழுது இந்த லாங்கமாசுடைய கண்களில் பட்டதாம். பட்ட பொழுது ஏன்னா உடனே என்ன செய்தான்? அவனுடைய கண் நோய் சுகமானதாக என வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். அதனால ஏன்னா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, ஒருவருடைய ஆப்பிள் மரத்தில் கல்லை எறிந்தோம் என்றால் அது ஆப்பிள் பழத்தை தான் கொடுக்கும். புரியுங்களா? அப்போ ஒரு வேப்ப மரத்தில் கல்லை இருந்தால் அது வேப்ப பழம் தான் கொடுக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய விழாவில் குத்திய பொழுது அவர் அன்புள்ளவராக, பாவத்தை மன்னிக்கக்கூடியவராக இருந்தனாலே அவனை வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னது மட்டுமல்ல, அவர் விழாவிலிருந்து வந்த அந்த ரத்தம் என்ன செய்யப்பட்டது? குத்தியனுடைய கண்ணீரை என்ன செய்யப்பட்டது? என கண்ணீர் நோயை குணமாக்கியது என்று சொல்லுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால இந்த வேலையில கூட பார்த்தீங்கன்னாக்க, அதனால பேதுரு ஆண்டவரிடத்தில் இருக்கிறார், ஆண்டவரே என்னுடைய சகோதரன் வந்து ஒருவன் சகோதரனை நிந்தித்தால் அவனை எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது இயேசு என்ன சொன்னார்? 7 × 7 70 தரம் அவனை மன்னிக்க வேண்டும். அப்படி என்றால் பார்த்து 7 × 70 490, 490 அதோட அவனை மன்னிக்க கூடாது என்றில்லை. 70 என்பது பூரண ஆயுளை குறிக்கிறது. உன் பூமியில வாழ்கிற வரை என்ன செய்ய வேண்டும் என்றால் நீ அவனை மன்னிக்க வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவே இவர்கள் அறியாமனால் செய்யறாங்க, இவர்களுக்கு மன்னி சொன்னார். எல்லாருக்கும் தெரிஞ்சுதான், பிலாத்துக்கு தெரியும் இயேசு குற்றமற்றவர், அவர் மனைவி சொன்னா இவர் குற்றமில்லாதவர் என்று. அதே போல வந்து யூதாஸ் காரியத்துக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் செஞ்சாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேதுரு கூட சொல்றாரு, மகிமையின் ராஜாவை அறிந்திருந்தார் என்றால் சிறுவையில் அறைந்திருக்க மாட்டார் என்று பேதுரு சொன்னார். ஜீவாதிபதியை கொலை செய்கிறார் என்று கூட சொன்னார். ஆனால் அவர்கள் தெரிந்திருந்தா இயேசு கிறிஸ்து என்ன செய்தாங்க? அவர்கள் என்ன செய்தாங்க? சிலுவையில் அறைந்தார்கள். ஆனாலும் இயேசு, பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று ஆண்டவர் என்ன செய்தாரு? அவர்களுக்கு மன்னிப்பை வாரி வழங்கி கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இந்த வேளையில கல்வாரியை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலப்பா நீ சிலுவையில தொங்கி பொழுது கூட எல்லா உலகத்தில் எல்லா ஜனங்களுக்காக பாவ மன்னிப்புக்காக நீங்க பிதாவினிடத்தில், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று மன்னிப்பை வாரி வழங்கினீங்களப்பா. இந்த அருமையான வேளையை நான் கல்வாரியை நோக்கி பார்க்கிறேன். என் உள்ளத்தில் யாரை குறித்து இந்த கசப்பு இருக்கக்கூடாது. ஏனென்றால் நீ கல்வாரி சிலுவையில சம்பாதித்த இந்த இயேசு அந்த ரத்தத்தின் மூலமாக எனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கீங்க. பரலோகத்தின் வாசல் எனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் பங்கு பெறக்கூடிய அந்த பாக்கியத்தை நான் இழந்து விடக்கூடாது. இந்த அருமையான வேளையில உங்களுடைய ரத்தம் சொட்டு சொட்டா என்னை விளட்டும் அப்பா. அன்றே உங்கள் ரத்தம் உச்சத்தில் உள்ளங்கால் வரை என்னை வந்து ஆண்டவரே என் சரீரத்தை கழுவட்டும். ஆண்டவரே என் இருதயத்தை கழுவுங்க. எல்லா கசப்புகளை, மனைவி மேலே இருக்க கசப்பு, கணவன் மேலே இருக்க கசப்பு, பிள்ளைகள் மேலே இருக்க கசப்பு, பெற்றோர்கள் மேலே இருக்க கசப்பு, உடன் பிறந்த சகோதரன் சகோதரி மேலே இருக்க எல்லா கசப்பையும் நான் எடுத்து விட்டு அவர்களோடு கூட இன்றைக்கு நான் ஒப்புரவாக வேண்டும். எனக்கு பரலோகம் எப்பொழுதும் நான் பரலோகத்தில் பங்கு பெற வேண்டும். பரலோகத்தில் பங்கு பெறுவதற்கு என்னுடைய மன்னியாத காரியம் தடையாக இருந்துவிடக்கூடாது இயேசுவே என்று நீங்கள் கேட்கின்ற பொழுது, இப்பொழுது இயேசுவின் ரத்தம் உங்கள் மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலே, பிள்ளைகள் மேலே ஒவ்வொரு வேளை இயேசு ரத்தம் தெளிக்கப்படுகிறது. இயேசு ரத்தம் தெளிக்கப்படுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது. இயேசுவின் ரத்தம் உங்களுடைய மன்னியாத சுவாங்க எல்லாவற்றையும் மன்னித்து, இரண்டாவதாக 2 கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே ஒரு கரத்தில் வலது கரத்தில் இருந்து இடது கரத்தை உயர்த்தி இயேசுவின் இடத்திலிருந்து நீங்க மன்னிப்பை, ஆண்டவரே நீ கொடுக்கக்கூடிய மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்கிறேன். அதே போல வலது கரத்தை நீட்டி உங்களுடைய மன்னிப்பை யாரா நீங்க மன்னிக்கிற எல்லாருக்கும் மன்னிப்பை வாரி வழங்குங்க. அந்த மன்னிப்பை ஆண்டவரே கர்த்தாவே, நான் ஒரு கரத்திலிருந்து நீர் கொடுக்கக்கூடிய மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்கிறேன். இன்னொரு கரத்திலிருந்து நான் மன்னியாத யாரை மன்னிக்கலோ அவரெல்லாம் நான் மன்னிப்பை வாரி வழங்குகிறேன் அப்பா. மன்னிப்பை அள்ளி வீசுகிறேன் அவர்கள் மேலே. ஒவ்வொருவரையும் மன்னிக்கிறேன் ஆண்டவரே.
ஒவ்வொருவரை குறித்தும் என் உள்ளத்தில் எந்த கசப்பும் இருக்கக்கூடாதப்பா. இப்பொழுது ஆண்டவரே வருகை இருக்கும் என்றாலும், இப்பொழுது மரணம் நிகழ்ந்தாலும் நான் பரலோகத்தில் பங்கு பெறுவேன் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஆண்டவரே. யாரை குறித்தும் ஆண்டவரே எனக்கு மன்னிப்பு கிடையாதப்பா. மனதில் மன்னிப்பில்லை ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நீர் சொல்லிக் கொடுத்த அந்த சுபாவங்களின் உள்ளத்தில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுது பரிசுத்த ஆவியான எனக்கு உதவி செய்வதற்காக நன்றி. எல்லா கசப்புகளையும் நீர் எடுத்து போடுவதற்காக நன்றி ஆண்டவரே. மற்றவர்களை குறித்து எந்த ஆண்டவரின் உள்ளத்தில் கசப்புகளை வைராக்கியங்களும் எல்லாம் இல்லாதபடி பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்தை தூய்மைப்படுத்தியதற்காக நன்றி. உன் ரத்தத்தை கழுவி என்னை நீதிமானாய் மாற்றியதற்காக நன்றி. எல்லாம் உடைய ஆண்டவரே நீ சிந்தி அந்த ரத்தத்தினாலே அந்த கிருபையினாலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் என என்று நீங்க சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக தேவனுடைய அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளாக குடும்பத்துக்குள்ளாக நிறைவாய் இறங்கி வரும். கர்த்தர் உங்களை ஒரு கரதரை அற்றவர்களாக நீதிமானாய் ஆண்டவர் என்ன செய்கிறாரு நிலை நிறுத்தக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் கசப்பை தேவன் எடுத்து போட்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த அருமையான வேளையிலே வருகின்ற நாட்களில் உங்கள் குடும்பங்களிலே சமாதானம், சந்தோஷம், நீங்களும் உங்கள் குடும்பம் பரலோகத்தில் பங்கு பெறுவதற்கு எந்த தடையில்லாதபடி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் என எல்லா கொரோனா வியாதிகளிலிருந்தும் விபத்துகளிலிருந்தும் என எல்லா காரியங்களிலிருந்து கர்த்தர் உங்களை பாதுகாத்து இந்த பூமியிலே தேவனுடைய பிள்ளைகளாய் ஒரு சாட்சியாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லா ஆண்டவரே மனதில் இருந்த பாரங்களை எல்லாம் எடுத்து போட்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். மனதில் இருந்த கசப்புகளை எடுத்து போட்டதுக்காக நன்றி ஆண்டவரை. நீர் கொடுக்கக்கூடிய அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், சமாதானத்தை ஆண்டவரை இந்த வேளை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி தேவனுக்கு சாட்சியாக வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். என தேவன் எப்பொழுது நீங்க பரலோகத்தில் பங்கு பெறுவீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.